வணக்கம். நீங்க ஒரு கெமிஸ்ட்ரி லேப்ல இருக்கீங்கன்னு ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணிக்கோங்க. உங்க முன்னாடி ரெண்டு பீக்கர்ல பாக்குறதுக்கு அப்படியே தண்ணி மாதிரி ரெண்டு கிளியர் லிக்விட்ஸ் இருக்கு. இப்போ நீங்க ரெண்டுத்துலயும் ரெண்டே ரெண்டு சொட்டு ஃபீனால்ஸ்திலின் இண்டிகேட்டரை விடுறீங்க. ஆச்சரியமா ஒரு பீக்கர்ல இருக்கிற திரவம் மட்டும் ஒரு மாதிரி கண்ணை பறிக்கிற பிங்க் நிறமா மாறுது. இன்னொன்னு அப்படியே இருக்கு. ஏன் இப்படி? ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி தானே இருந்துச்சு. அருமையான கேள்வி. இந்த மர்மத்துக்கான விடைதான் நம்மளோட இன்னைக்கு விவாதத்தோட மையம். நாம இன்னைக்கு யூனிட் 7ல இருந்து ஆல்கஹால்ஸ் அண்ட் ஃபீனால்ஸ் பத்தி ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமான தலைப்பு. ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த லாஜிக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எக்ஸாம்ல வர கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு காம்பவுண்ட் எப்படி நடந்து கொள்ளும், அதோட கெமிக்கல் பிஹேவியர் எப்படி இருக்குன்னு உங்களாலேயே கணிக்க முடியும். சரி, அப்போ நீங்க சொல்றத பார்த்தா மனப்பாடம் பண்றதுக்கு பதிலா அதோட குணத்தை புரிஞ்சுக்கிறதா முக்கியம்னு சொல்றீங்க. ரொம்ப எளிமையா ஆரம்பிக்கணும்னா ஆல்கஹால்ஸ் அண்ட் ஃபீனால்ஸ் இது ரெண்டுக்கும் என்ன தொடர்பு, என்ன வித்தியாசம்? ரொம்ப எளிமையா சொல்லணும்னா ஆல்கஹால்ஸ் அண்ட் ஃபீனால்ஸ் ரெண்டுத்துலயுமே ஒரு பொதுவான விஷயம் இருக்கு. அதுதான் OH குரூப், அதாவது ஹைட்ராக்சில் குரூப். ஆனா இந்த ஒற்றுமை இங்கேயே முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் அதோட கெமிக்கல் பர்சனாலிட்டி, அதோட வேதியியல் குணங்கள் கிட்டத்தட்ட நேர் எதிர் திசையில பயணிக்குது. ஒரே ஒரு OH குரூப் தான், ஆனா அது எந்த கார்பன் அணுவோட இணைஞ்சிருக்குங்கிற ஒரு சின்ன விஷயம் அதோட மொத்த குணத்தையுமே தலைகீழா மாத்திருது. இது கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. ஒரே மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் அது இருக்கிற இடத்த பொறுத்து அதோட குணம் மாறுதுங்கிறது ஆச்சரியம்தான். இது இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? ஒரு கற்பனை செஞ்சு பார்க்குற மாதிரி. நிச்சயமா. இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. அந்த ஹைட்ராக்சில் குரூப் ஒரு மாதிரி கட்டு கடங்காத காட்டு விலங்கு மாதிரி. அது ஒரு சேச்சுரேட்டட் கார்பன் கூட, அதாவது ஆல்கோஹால்ல இணையும் போது ரொம்ப சுறுசுறுப்பா, யார் கூட வேணாலும் சங்க போட தயாரா இருக்கிற மாதிரி ரொம்ப ரியாக்டிவா இருக்கும். ஆனா அதே காட்டு விலங்கு, அதாவது அதே ஹைட்ராக்சில் குரூப் ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருக்கிற ஒரு பென்சின் ரிங் கூட, அதாவது ஃபீனால்ல இணையும் போது, கரெக்ட், ஃபீனால்ல இணையும் போது அந்த அரண்மனையோட கட்டுக்கோப்புக்கும் ஸ்டெபிலிட்டிக்கும் அடங்கி அதோட குணம் மாறி ரொம்ப அமைதியா ஆனா அமிலத்தன்மையோட, அதாவது அசிடிக்கா மாறிடுது. ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். நீங்க சொல்ற அந்த காட்டு விலங்கு அரண்மனை அனாலஜி ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா உண்மையிலே பார்ட்டிக்கல் லெவல்ல, அணுக்கள் மட்டத்துல என்ன நடக்குது? ஏன் அந்த இடம் மாறும்போது குணம் மாறுது? விரிவாவே சொல்றேன். ஆல்கஹால்ஸ்ல அந்த OH குரூப் ஒரு sp3 ஹைபிரிடைஸ்டு சாச்சுரேட்டட் கார்பன் கூட இணைஞ்சிருக்கும். இது ஒரு திறந்த வழி மாதிரி, எந்த கட்டுப்பாடும் இல்லை. அதனால OH குரூப் சுதந்திரமா ரியாக்ட் ஆகும். ஆனா ஃபீனால்ஸ்ல அந்த OH குரூப் ஒரு sp2 ஹைபிரிடைஸ்டு அரோமேட்டிக் கார்பன் கூட, அதாவது ஒரு பென்சீன் ரிங்கோட நேரடியா இணைஞ்சிருக்கும். ஓஹோ, இங்கதான் விஷயமே இருக்கு. அந்த பென்சீன் ரிங் ஒரு சக்தி வாய்ந்த வேக்யூம் கிளீனர் மாதிரி. அதுல இருக்கிற எலக்ட்ரான்ஸை அந்த ஆக்சிஜன் மேல இருக்கிற எலக்ட்ரான் டென்சிட்டியை தம்பக்கம் இழுக்கும். இதனால ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவுல இருக்கிற பாண்ட் ரொம்ப வீக் ஆகி அந்த ஹைட்ரஜன் ஒரு H+ அயானா சுலபமா வெளியேற தயாராகுது. இதனாலதான் ஃபீனால்ஸ் அசிடிக்கா இருக்கு. அப்போ எக்ஸாம்ல கேட்டா எழுதுறதுக்கு ஒரு சரியான டெஃபினிஷன், ஒரு ஆங்கர் டெஃபினிஷன் இருந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா. இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. Alcohols are compounds with an OH group bonded to a saturated carbon and are neutral, readily oxidizable compounds. Phenols contain an OH group bonded directly to a benzene ring and are acidic, aromatic compounds. இந்த ஒரு வரியில அதோட மொத்த குணமும் அடங்கிருக்கு. சரி, இது தெளிவா புரியுது. ஆனா மாணவர்கள் கிட்ட வர ஒரு பொதுவான குழப்பமே இங்கதான் ஆரம்பிக்குது. ரெண்டுத்துலயுமே OH குரூப் இருக்கிறதால ரெண்டும் ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணோன்னு நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கிறாங்க இல்லையா? மிகச் சரியா சொன்னீங்க. இதுதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ட்ரிகர். ஆனா நாம இந்த குழப்பத்தை சரி செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் இதுதான். அந்த OH குரூப் இணைஞ்சிருக்கிற கார்பன் சேச்சுரேட்டடா இருந்தா அது ஆல்கஹால், ஆரோமேட்டிக்கா இருந்தா அது ஃபீனோல். அந்த கான்டெக்ஸ்ட், அந்த சூழல் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. சொல்லப்போனா the saturated versus aromatic carbon context makes their chemistry almost opposite. இங்கதான் where it's really interesting. இந்த கான்டெக்ஸ்ட இன்னும் ஆழமா மனசுல பதிய வைக்கிறதுக்கு வேற ஏதாவது நல்ல அனாலஜி இருக்கா? அந்த காட்டு விலங்கு அனாலஜி வாட்ரி. நிச்சயமா இன்னொரு அருமையான அனாலஜி இருக்கு.
ஆல்கோஹால்ல இருக்கிற OH குரூப்பை ஒரு சாதாரண மனிதர் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓப்பனா, வெளிப்படையா, மத்தவங்களோட சுலபமா பழகுவாங்க. வாழ்க்கையில வர அனுபவங்களுக்கு ரொம்ப இயல்பா, வேகமா ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனா ஃபீனால்ல இருக்கிற OH குரூப்பை ஒரு பெரிய அரச குடும்பத்தை, ஒரு நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவர் மாதிரி நினைச்சுக்கோங்க. நோபல் ஃபேமிலி. ஆமா, அந்த குடும்ப பெருமை, அந்த ஸ்டேட்டஸ், அதாவது அந்த அரோமேட்டிக் ரிங் அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டெபிலிட்டியை கொடுக்குது. அவங்க தேவையில்லாம ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா அதே சமயம் அவங்க கிட்ட ஒரு தனிப்பட்ட குணம் இருக்கும். அதுதான் அசிடிக் கேரக்டர். அதாவது தேவைப்பட்டா தங்களோட புரோட்டானை இழக்க தயாரா இருப்பாங்க. அந்த நோபல் ஃபேமிலி அனாலஜி நல்லா இருக்கு. ஆனா நோபல் ஃபேமிலில இருக்கிறவங்க சில சமயம் மத்தவங்களோட சேர மாட்டாங்களே, கொஞ்சம் ஒதுங்கியே இருப்பாங்களே. ஃபீனாலும் அப்படியா? அது மத்தவங்களோட ரியாக்ட் ஆகுமா ஆகாதா? ரொம்ப புத்திசாலித்தனமான கேள்வி. இங்க தான் அந்த அனாலஜியை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். ஃபீனால் ஆல்கஹால் மாதிரி எல்லாத்துக்கூடயும் போய் ரியாக்ட் ஆகாது. அது ரொம்ப செலக்டிவ். ஆனா அது ரியாக்ட் ஆகும்போது அதோட ரியாக்ஷனோட விதமே வேற மாதிரி இருக்கும். அது அந்த அரச குடும்பத்தோட, அதாவது பென்சீன் ரிங்கோட பெருமையை பாதிக்காத வகையில தான் ரியாக்ட் ஆகும். அதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். இதுக்கு இன்னொரு சின்ன அனாலஜி கூட இருக்கு. சொல்லுங்க, கேட்க ஆர்வமா இருக்கு. ஒரே பாட்டை ரெண்டு வேற வேற இடத்துல கேட்குற மாதிரி. ஆல்கஹாலுங்கிறது அதே பாட்டை ஒரு சாதாரண அறையில கேட்குற மாதிரி நேரடியா சிம்பிளா இருக்கும். ஆனா ஃபீனால்ங்கிறது அதே பாட்டை ஒரு பிரம்மாண்டமான கான்சர்ட் ஹால்ல கேட்குற மாதிரி. அந்த கான்சர்ட் ஹால் தான் பென்சீன் ரிங். அந்த ஹாலோட அக்கூஸ்டிக்ஸ், அதாவது அந்த ரிங்கோட ரெசனன்ஸ் எஃபெக்ட், அந்த பாட்டோட தன்மையை மாத்திடும். அதுக்கு ஒரு புது ஆழத்தையும் ஒரு காம்ப்ளெக்ஸ் கேரக்டரையும் கொடுக்கும். அருமை. இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது. விஞ்ஞானிகள் ஏன் இந்த ஆல்கஹால் ஃபீனால்னு ரெண்டா பிரிக்கணும்? இது என்ன பெரிய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குது? இந்த கான்செப்ட் ஏன் உருவாக்கப்பட்டது? வாட்ஸ் ஃபேசினேட்டிங் ஹியர் இஸ், இந்த கான்செப்ட் இல்லாம நாம அன்றாட வாழ்க்கையில பார்க்குற பல விஷயங்களை விளக்கவே முடியாது. உதாரணமா ஃபீனால் ஏன் ஒரு சிறந்த கிருமிநாசினியா, ஒரு ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்டா பயன்படுதுன்னு விளக்க முடியாது. இல்ல அது ஏன் அமிலத்தன்மையோட இருக்குன்னு சொல்ல முடியாது. 19ஆம் நூற்றாண்டுல கோல்டார்லேருந்து சில பொருட்களை பிரிச்செடுக்கும்போது அதுல ஒரு பொருள் ஆல்கஹால் மாதிரி இல்லாம அமிலத்தன்மையோட இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதுதான் ஃபீனால். அந்த ஒரு சின்ன அப்சர்வேஷன் தான் ஒரு மாலிக்யூலோட ஸ்ட்ரக்சருக்கும் அதோட ப்ராப்பர்ட்டிக்கும் எவ்வளவு பெரிய தொடர்பு இருக்குங்கிற ஆராய்ச்சியை தீவிரமாக்க வச்சது. சரி, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போதே என் மனசுல ஒரு படம் ஓடுது. ஒரு பக்கம் ஆல்கஹால் ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி, இன்னொரு பக்கம் ஃபீனால் கொஞ்சம் கிராண்டா ஒரு அரண்மனை மாதிரி இருக்கிற மாதிரி. இதை இன்னும் தெளிவான ஒரு மென்டல் இமேஜா நம்ம லிசனருக்காக உருவாக்க முடியுமா? நிச்சயமா. எல்லாரும் கண்ணை மூடி நான் சொல்றத கற்பனை பண்ணி பாருங்க. உங்க மனசுக்குள்ள ரெண்டு காட்சி. இடது பக்கம் ஒரு ஆல்கஹால் மாலிக்யூல், ஒரு டெட்ராஹீட்ரல் கார்பன், அதுல ஒரு -OH குரூப் இருக்கு. அந்த -OH குரூப்புக்கு நாம ஒரு நீல நிறம் கொடுப்போம். அது ரொம்ப ஓப்பனா, சுதந்திரமா, யாரு கூட வேணாலும் வினை புரிய, ரியாக்ட் ஆக தயாரா இருக்கு. அதுக்கு கீழே ரியாக்டிவ், நியூட்ரல், ஆக்சிடைசபிள்னு எழுதப்பட்டிருக்கு. ஓகே. இப்போ உங்க கவனத்தை வலது பக்கம் திருப்புங்க. அங்க ஒரு ஃபீனால் மாலிக்யூல் இருக்கு. அதோட -OH குரூப் ஊதா நிறத்துல ஜொலிக்கிற ஒரு ஹெக்ஸகனல் பென்சீன் ரிங் கூட ரொம்ப கம்பீரமா இணைஞ்சிருக்கு. அந்த ரிங்கில இருந்து எலக்ட்ரான்ஸ் மெதுவா அந்த ஆக்சிஜன் பக்கம் போற மாதிரி ஒரு சின்ன அம்புக்குறி இருக்கு. இது ரொம்ப ஸ்டேபிளா, அமைதியா இருக்கு. அதுக்கு கீழே ஆசிடிக், ஸ்டேபிள், அரோமேட்டிக் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு படத்தையும் மனசுல வச்சுக்கிட்டாலே அதோட குணங்கள் உங்களுக்கு மறக்காது. இந்த ஸ்ட்ரக்சரல் டிஃபரன்ஸ், நாம மனசுல பார்த்த இந்த காட்சி நிஜ வாழ்க்கையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது? நம்ம ஆரம்பத்துல பேசின அந்த ஃபீனால்ஃப்தாலின் டெஸ்டுக்கு வருவோமே. அங்கேயே வரேன். அதுதான் இதுக்கு மிகச்சரியான உதாரணம். ஃபீனால் ஒரு வீக் ஆசிட். அதனால அது தண்ணில கரையும் போது அதோட புரோட்டானை, அதாவது H+ அயானை டொனேட் பண்ணி அந்த சொல்யூஷனை ஆசிடிக் ஆக்குது. ஃபீனால்ஃப்தாலின் இண்டிகேட்டர் ஒரு பேசிக் சொல்யூஷன்ல தான் பிங்க் நிறத்தை கொடுக்கும். நாம எடுத்துக்கிட்டது ஒருவேளை பேஸா இருந்தா ஃபீனால் அதோட ரியாக்ட் ஆகி நிறத்தை மாற்றும். ஆனா ஆல்கஹால் ஒரு நியூட்ரல் காம்பவுண்ட். அது அதோட புரோட்டானை அவ்வளவு சுலபமா டொனேட் பண்ணாது. அதனால pHல எந்த பெரிய மாற்றமும் இருக்காது. ஓ, அதனாலதான் ஒரு பீக்கர்ல நிறம் மாறுது, இன்னொன்னுல மாறல. கரெக்ட். இது ரொம்ப தெளிவா புரியுது. டெக்னாலஜில இதோட பயன்பாடு எப்படி இருக்கு? இந்த சின்ன வித்தியாசத்துல ஏதாவது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதா? If we connect this to the bigger picture, ஒரு முக்கியமான உதாரணம் பேக்கலைட். நாம நம்ம வீடுகள்ல பார்க்குற சுவிட்ச் போர்டு, பழைய கருப்பு நிற டெலிஃபோன், சில பாத்திரங்களோட கைப்பிடி, இதெல்லாம் பேக்கலைட்டுங்கிற ஒரு வகை பிளாஸ்டிக்ல தான் செஞ்சாங்க. அதுதான் உலகத்தோட முதல் சிந்தட்டிக் பிளாஸ்டிக். அந்த பேக்கலைட் ஃபீனால ஃபார்மால்டிஹைட் கூட சேர்த்து தயாரிக்கப்படுது. அப்படியா?
நான் இத நினைச்சு கூட பார்க்கல. நம்ம வீட்ல இருக்கிற ஒரு சாதாரண சுவிட்சுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய கெமிஸ்ட்ரி இருக்குன்னு இப்போதான் புரியுது. ஆனா இதுல ஃபீனாலோட பங்கு என்ன? இங்கதான் ஃபீனாலோட அசிடிக் கேரக்டர் ஒரு கீரோ மாதிரி செயல்படுது. இந்த கண்டென்சேஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஃபீனாலோட அமிலத்தன்மை ரொம்ப அவசியம். இந்த இடத்துல நீங்க எத்தனாலையோ இல்ல வேற எந்த ஆல்கஹாலையோ பயன்படுத்தவே முடியாதா? பயன்படுத்தவே முடியாது. ஏன்னா அது நியூட்ரல். இந்த ரியாக்ஷனை அது செய்யவே செய்யாது. பாருங்க, ஒரு சின்ன ஸ்ட்ரக்சரல் டிஃபரன்ஸ், ஒரு OH குரூப் ஒரு பென்சீன் ரிங்ல இருக்கிறதுனால உலகத்தோட முதல் சிந்தட்டிக் பிளாஸ்டிக்கையே உருவாக்க முடிஞ்சது. யூ மைட் திங்க் ரெண்டுத்துலயும் OH இருக்கிறதால ரெண்டும் ஆக்சிடேஷன் மாதிரி பொதுவான ரியாக்ஷன்ஸ்ல ஒரே மாதிரி நடந்துக்குன்னு போணும். பட் ஆக்சுவலி அவங்களோட ரியாக்ஷன்ஸ் முற்றிலும் வேற. இது இன்னொரு கவுண்டர் இன்ட்யூட்டிவ் உதாரணம். ஒரு பிரைமரி ஆல்கஹாலை உதாரணமா எத்தனால் எடுத்தா அது சுலபமா ஆக்சிடைஸ் ஆகி முதல்ல ஆல்டிஹைட் ஆகவும் அப்புறம் கார்பாக்சிலிக் ஆசிட் ஆகவும் மாறும். ஆனா ஃபீனால்ஸ் அந்த ஆக்சிடேஷனை அவ்வளோ சுலபமா அனுமதிக்காது. இட் ரெசிஸ்ட்ஸ் ஆக்சிடேஷன். ஏன்னா அந்த ஆரோமேட்டிக் ரிங் ரொம்ப ஸ்டேபிள். அந்த ஸ்டெபிலிட்டியை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, ஆக்சிடேஷன்ல வித்தியாசம் இருக்கு. வேற என்ன முக்கியமான ரியாக்ஷன்ல வித்தியாசம் இருக்கு? இன்னொரு முக்கியமான வித்தியாசம் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ்ல இருக்கு. ஆல்கஹால்ஸ் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனுக்கு உள்ளாகும். அதாவது ஒரு நியூக்ளியோஃபைல் அந்த OH குரூப் அட்டாச் ஆகிருக்கிற கார்பனை தாக்கி OH குரூப்பை வெளியேற்றும். ரியாக்ஷன் அந்த கார்பன்ல நடக்குது. ஆனா ஃபீனால்ஸ் அண்டர்கோ எலக்ட்ரோஃபிலிக் ஆரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன். ஒரு நிமிஷம், எலக்ட்ரோஃபிலிக் ஆரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன் சொன்னீங்க. அப்படின்னா என்ன? சாதாரண சொல்லணும்னா ரியாக்ஷன் எங்க நடக்குதுன்னு சொல்றீங்களா? நல்ல கேள்வி. ரொம்ப எளிமையா சொல்றேன். ஃபீனால்ல அந்த OH குரூப் ரொம்ப தாராள மனசோட தன்னோட எலக்ட்ரானுகளை அந்த பென்சீன் ரிங்குக்கு கொடுக்கும். இதனால அந்த ரிங் ரொம்ப எலக்ட்ரான் ரீச் ஆயிடும். அதனால எலக்ட்ரானுகளை தேடி வர்ற ஒரு எலக்ட்ரோஃபைல், அதாவது எலக்ட்ரான் லவ்விங் ஸ்பீஷீஸ், அந்த ரிங்ல இருக்கிற ஹைட்ரோஜனை ரீப்ளேஸ் பண்ணிடும். சுருக்கமா சொன்னா, ஆல்கஹால்ல ரியாக்ஷன் நடக்கிற இடம் கார்பன், ஆனா ஃபீனால்ல ரியாக்ஷன் நடக்கிற இடம் பென்சீன் ரிங். ரியாக்ஷன் சைட்டே வேற, ரியாக்ஷன் மெக்கானிசமே வேற. So, what does this all mean for your exams? இவ்வளோ நேரம் பேசினது எக்ஸாமுக்கு தேவையான சில முக்கியமான தெளிவான வரிகளா தொகுக்க முடியுமா? கண்டிப்பா. சில எக்ஸாம் சேஃப் கிளாரிட்டி லைன்ஸ் சொல்றேன். இதை நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. முதலாவது, ஆல்கஹால்ல -OH குரூப் ஒரு சேச்சுரேட்டட் sp3 கார்பன்ல இருக்கும், அது நியூட்ரல். ஃபீனால்ல -OH குரூப் ஒரு பென்சீன் ரிங்ல இருக்கும், அது வீக்லி ஆசிடிக். இதுதான் அஸ்திவாரம். இதை மறக்கவே கூடாது. ஓகே, இது ரொம்ப கிளியரா இருக்கு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன? இரண்டாவது, பிரைமரி ஆல்கஹால்ஸ் சுலபமா ஆக்சிடைஸ் ஆகி ஆல்டிஹைட்ஸ் மற்றும் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸை கொடுக்கும். ஆனா ஃபீனால்ஸ் சாமானிய நிலைமைகளில் ஆக்சிடேஷனை எதிர்க்கும். தி ரிங் ரெசிஸ்ட்ஸ் ஆக்சிடேஷன். அதனால ஒரு கன்வர்ஷன் கொஸ்டின்ல ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ண சொன்னா பண்ணலாம், ஆனா ஃபீனாலுக்கு அந்த ரியாக்ஷனை எழுதக்கூடாது. மூணாவது, ஃபீனாலோட அசிடிட்டி பத்தி ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? கண்டிப்பா. ஃபீனால் ஊர் நிலைமைகளில் ஆசிடிக், ஆனா டை சப்ஸ்டிடியூட்டட் ஃபீனால்ஸ் ரொம்பவே ஆசிடிக். அப்புறம் ட்ரை சப்ஸ்டிடியூட்டட் ஃபீனால்ஸ் அதை விட ஆசிடிக்கா இருக்கும். ஆமா, அதுதான் மூணாவது பாயிண்ட். ஃபீனாலோட அசிடிட்டிக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அது புரோட்டானை இழந்த பிறகு உருவாகிற ஃபீனாக்சைடு ஆனயான்ல ஏற்படுற ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் தான். ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷனை இன்னும் கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? நிச்சயமா. ஃபீனால் அதோட H+ அயானை இழந்ததும் அந்த ஆக்சிஜன் மேல ஒரு நெகட்டிவ் சார்ஜ் உருவாகும். ஆனா அந்த சார்ஜ் அங்கேயே பாரமா நிக்காது. அந்த பென்சீன் ரிங் ஒரு நல்ல நண்பன் மாதிரி, இந்த பாரத்தை நீ மட்டும் சுமக்க வேண்டாம், நாம பகிர்ந்துக்கலான்னு சொல்லி அந்த நெகட்டிவ் சார்ஜை ரிங் முழுதும் பரவ விடும். இந்த மாதிரி பாரத்தை பகிர்ந்துக்கிறது தான் ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன். இதனால அந்த ஃபீனாக்சைடு ஆனயான் ரொம்ப ஸ்டேபிள் ஆகுது. அதனால தான் ஃபீனால் சுலபமா H+ அயானை கொடுக்குது. அப்போ சுருக்கமா சொன்னா, ஃபீனால் அதோட H+ அயானை கொடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்டேபிளா ஃபீல் பண்ணுது. அதனால தான் அது ஒரு ஆசிடா நடந்துக்கிடுது. சரிதானே? எக்ஸாக்ட்லி. நீங்க 100% சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. கடைசியா 4வது பாயிண்ட். ஃபீனால்ஸ்ல ரியாக்ஷன் பென்சீன் ரிங்ல நடக்கும், அது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். ஆனா ஆல்கஹால்ஸ்ல ரியாக்ஷன் அந்த OH குரூப் அட்டாச் ஆயிருக்கிற கார்பன்ல நடக்கும், அது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். ரெண்டுக்கும் ரியாக்ஷன் சைட்டே வேற. இந்த 4 பாயிண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஓகே,
நாம இன்னைக்கு பார்த்த முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை வேகமா தொகுத்து பார்க்கலாம். சுருக்கமா சொல்றேன். முதலாவதா ஆல்கஹால்ஸ் அண்ட் ஃபீனால்ஸ் ரெண்டுத்துலயும் OH குரூப் இருந்தாலும் அது இணைஞ்சிருக்கிற கார்பன் சேச்சுரேட்டடா இல்ல அரோமேட்டிக்காங்கிறது தான் அதோட குணம், வினை எல்லாத்தையும் தீர்மானிக்குது. நம்மளோட அனாலஜியும் ஞாபகப்படுத்திடலாம். அது ரொம்ப உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, நம்மளோட அனாலஜியை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்கஹால் ஒரு சாதாரண மனிதர் மாதிரி, நியூட்ரல், ரியாக்டிவ். ஃபீனால் ஒரு அரச குடும்ப உறுப்பினர் மாதிரி, ஆசிடிக், ஸ்டேபிள். இந்த அனாலஜி உங்களுக்கு எக்ஸாம்ல அதோட பிஹேவியரை ப்ரெடிக்ட் பண்ண ரொம்ப உதவும். அப்புறம் நாம பார்த்த ஒரு முக்கியமான பிராக்டிக்கல் உதாரணம். ஆமா, ஃபீனால் பிளாஸ்டிக் தயாரிக்க ஃபீனாலோட அசிடிக் குணம் தேவை. எத்தனால வச்சு அதை பண்ண முடியாது. ஒரு சின்ன கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி எப்படி ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு காரணமா இருக்குங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். கடைசியா எக்ஸாமுக்கு ஞாபகம் வச்சுக்க ஒரே ஒரு மந்திர வரி. நிச்சயமா, எக்ஸாம்க்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு வரி, ஆரோமேட்டிக் மேக்ஸ் இட் அசிடிக், சேச்சுரேஷன் மேக்ஸ் இட் நியூட்ரல். இதை மனசுல வச்சுக்கிட்டாலே போதும், பல கேள்விகளுக்கு நீங்க சரியா பதில் சொல்லிடலாம். நாம இன்னைக்கு ஒரு பென்சீன் ரிங் எப்படி ஒரு OH குரூப்போட பர்சனாலிட்டியை மாத்துதுன்னு ரொம்ப ஆழமா பார்த்தோம். இப்போ உங்களுக்காக ஒரு சிந்தனை. ஒரு பென்சீன் ரிங் மேல 2 OH குரூப்ஸ் இருந்தா என்ன ஆகும்? அதோட அசிடிட்டி கூடுமா, குறையுமா? இல்லனா ஒரு OH குரூப் கூட வேற ஒரு குரூப், ஒரு நைட்ரோ குரூப் இல்ல ஒரு மெத்தில் குரூப் இருந்தா என்ன ஆகும்? அவங்க ஒண்ணுக்கொன்னு எப்படி இன்ட்ராக்ட் பண்ணிப்பாங்க? ஒருத்தர் இன்னொருத்தரோட குணத்தை மாத்துவாங்களா? இங்கதான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இன்னும் கிரியேட்டிவா, இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. இத பத்தி யோசிச்சு பாருங்க.